தலைவரே வணக்கம். வணக்கம் வணக்கம் தலைவரே. என்ன திடீர்னு இந்த பகுதியில்? சும்மா உங்களை சந்திக்கலாம்னு வந்தேன் தலைவரே. அரசியல் என்னென்னமோ நடக்குது, அதை பற்றி உங்கள்கிட்ட சந்தித்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி, என்ன நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளா? நானே இப்போ ஒன்றும் இல்லாமல் என்னை உட்கார வச்சுட்டாங்க, கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க. என்னங்க அண்ணாமலை பேசுன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? என்ன ஆச்சு தலைவர்? என்ன சொன்னார்? நம்ம ரொம்ப சவால் விட்டுட்டோம் பார்த்துக்கோங்க. சவால் விட்டது என்ன ஆகி போச்சு? நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னோம், கடைசியில் இப்போ நானே இல்லாமல் ஆகி போனேன். இல்லை, கடந்த 2 வருஷமாக அண்ணாமலை எதுக்காத ஆளே இல்லை. அமித்ஷா தவிர எல்லாத்தையும் எதிர்த்தாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேலை செஞ்சவர் ஏன் திடீர்னு காண போனார்? அவ்வளோதான், வாய் கொழுப்பு சீலையில் வடியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீமானை அப்படி பேசுனது. அப்புறம் நம்ம 2024 நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னோம், கடைசியில் நம்மளே இல்லாமல் போயிட்டோம். அப்புறம் எடப்பாடியை தற்கூரின்னு சொன்னோம், இப்போ அந்த தற்கூரி தான் தலைவராக இருக்கிறாரு. அது கூட தான் பாஜக கூட்டணி வச்சுருக்குது. இப்போ தலைவராக இருந்த அண்ணாமலை எம்எம்எல்ஏக்கு போயிட்டார். இப்படியே இந்த அரசியல் சிக்கல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. என்னத்தை சொல்ல, இந்த பாஜகவால் இந்த நாட்டில் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க தலைவர். அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணாமலை தமிழிசை அக்கா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பிஜேபியோட தலைவர்களை பார்த்துருக்கேன். யாருமே இந்த அளவுக்கு அண்ணாமலை அளவுக்கு எதையாவது பேசுகிறது, எதையாவது செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தாந்தோணித்தனமாக யாரும் செஞ்சதில்லை. ஆனால் இவர் பயங்கரமாக இல்லை, தமிழிசை அக்கா சரியாக பேசியிருப்பாங்க, எதையுமே உண்மையாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க மருத்துவம் படித்தவங்க, அவங்க அப்பா சிறந்த பேச்சாளர். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த அண்ணாமலை மாதிரி அப்படி பேசுகிறது இப்படி பேசுகிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கர்நாடகாவில் போய் நின்றுக்கிட்டு ஐ எம் ப்ரவுடு கன்னடிகா, காவேரி நோட் இல்லா, தமிழ்நாடு நோட் இல்லான்னு ஏதோ ஒரு டில்லான்னு சொன்ன ஆள், கடைசியில் இங்கேயும் அப்படி படம் காட்டலாம்னு நினச்சாரு. அவரும் நோட் இல்லாவாயிட்டார். நோடி இல்லாவாயிட்டார். ஆனால் தமிழிசை அவங்க அப்படி இல்லை. அவங்க உண்மையிலேயே பாஜகவை தன்னந்தனியாக நின்றுனாலும் தாமரை மலரும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தினவங்க. அதனால் அவங்கக்கிட்ட அண்ணாமலையால் நிற்க முடியாது. ஒரு கட்சியோட தலைவர் அவர் இப்போ சீமான் நினச்சா என்ன வேணாலும் பேசலாம். அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அண்ணாமலை நினச்சா என்ன வேணாலும் பேசினார். ஆனால் அதுபடினால அவரால் நடக்க முடியல. பார்த்தீங்களா, அண்ணாமலை எல்லாமே பேச முடியாது. அண்ணாமலை கொத்தடிமை அப்படின்னு தான் சொல்லணும், அப்படி இல்லைன்னா கூலிக்கு வேலை செய்கிறவங்கன்னு தான் சொல்லணும். பாஜக என்ன சொல்லுதோ அதைத்தான் இவர் சொல்ல முடியாது. இவராக எடுத்து எதையுமே பேச முடியாது. அது தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டார். அது இவ்வளவு பெரிய அவமானத்தில் முடியும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. இப்போ ரஜினிகாந்த் எப்போ அடிக்கடி இமயமலைக்கு போவாரோ அதே மாதிரி இவர் இமயமலை நோக்கி போயிட்டார். அவர் மனசு சஞ்சலப்பட்டு கிடக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியை தேடி இமயமலைக்கு போயிட்டார். எப்படி ரஜினிகாந்த் எதுவும் ஆலோசனை சொல்லியிருப்பாப்புல, இமயமலைக்கு இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் சொல்லியிருப்பாப்புல. என் மனசு புண்படுற போதெல்லாம் நான் இமயமலை போனேன், இப்போ ரொம்ப புண்பட்டு போய்கிட்டு உங்கள் மனசு, அதனால் இமயமலை போனீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமாம் சொல்லிட்டார். இதுதான் இப்படி தான். அப்புறம் இந்த விஜய்னு ஒருத்தன் ஊடு உழப்பு பண்ணிக்கிட்டு ஐயோ அவங்க ரசிகர்கள் வரத்து தாங்க முடியலை. அவ்வளவு பொய்யா பேசிட்டு அடக்க. அவங்கள எங்கே எடுத்தாலும் சீமானோட ஜெராக்ஸ் தான் இருக்குது. அவங்க எவன் பேசுகிறாலும் சீமானோட ஜெராக்ஸ் அதை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி, உங்கள்கிட்ட கொள்கைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொள்கையை சொல்லிடுறீங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் ஒரு கொள்கை என்ன உங்கள் கொள்கைன்னு கேட்டால் அவங்க அது என்னென்னமோ சொல்கிறாங்க கொள்கையை தவிர்த்து. அது அவருடைய சினிமாவிலேருந்து ஒவ்வொரு காட்சியாக எடுத்து கொள்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்தக்கா செய்யாங்கிறதும் அவங்க கொள்கை தான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? தமிழர்களின் அரசியல் இவ்வளவு கேவலமாக போயிடுச்சேன்னு நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது. பக்கத்து மாநிலமும் இந்த நாட்டில் இருக்க தான் செய்யுது. அந்த மாநிலத்தில் கூட இப்படி ஒரு அரசியல் இல்லை. இவன் என்னடான்னு பார்த்தா நேரத்துலாம் யார் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருச்சு. ஐயோ கிடந்து உருளுதானுங்க பிறழுதானுங்க, அஜித்து அப்படிங்கிறானுங்க. என்னதான்னு ஒன்றும் தெரியல. இவங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல. அப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? செத்த மூதேவியலான்னு நம்ம என்ன செய்ய, ஒதுங்கி தான் போக வேண்டியது. அதே மனநிலை தான். இப்போ அஜித் ரசிகர்களாக மட்டும் இருக்கிறதுல தவறில்லை நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் ரசிகர்களாக இருக்கிறது மட்டும் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ரசிகர் ஒரு அரசியல்வாதியாக மாறும்போது அரசியலுக்கு உண்டான தகுதிகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னு நம்ம கூலிகள். இப்போ கார்பரேட்டு கைக்கூலிகளோடைய வேலை என்னங்கிறேன்னு நினைக்கிங்க? கார்பரேட்டுகளுடைய வேலை என்ன வேலை?
அவனுங்க வந்து இந்த அஜித்தையோ விஜயவோ இந்த காட்சி சரியில்லை இன்னொரு முறை நடின்னு சொன்னால் நடிப்பாங்க. ஒரு முறை இல்லை, ஒரு 10 முறை நடிக்க சொன்னாலும் நடிப்பாங்க. ஏன்னா பணம் தான் காரணம். அவ்வளோ கொடுத்தா நடிப்பாங்க, அவ்வளோ சம்பளம் வாங்குறான். ஆனால் இவனுங்க என்னமோ அவர் தரையில் செஞ்ச மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்த மாதிரி 300 அந்த கொத்தனார் வேலைக்கு போயிட்டு 300 கூலியை வேண்டி வந்து அப்படியே அந்த காசை கொண்டு இதில் கொடுக்குறான், எங்கள் தேட்டரில் கொடுக்குவான். அதை விடுங்க, தன் தவப்பையும் உழைக்கிற காசை களவாண்டு கொண்டு வந்து தேட்டரில் கொடுக்குறான். உழைக்க தெரியாதவன், உழைக்காதவன், தன் சொந்த உழைப்பு இல்லாதவன் என்ன செய்கிறான், வீட்டில் காசு வேண்டி வந்து தேட்டரில் கொண்டாந்து வந்து கொடுக்குறான். அதை விடுங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு பாடங்கள் ஒழுங்காக படிக்கிறானோ இல்லையோ, இந்த நடிகர்களை பற்றி அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க. இதையா பாடத்தில் கேட்க போகிறான். இவனுங்க என்னைக்கு திருந்த இந்த நாடு என்னைக்கு முன்னேறணும் ஒன்றுமே தெரியலை. அது மாறிட்டு தானே வருது. சீமான் வந்து 8.22% வாக்குகள் வாங்கியிருக்கும் போது அது மாற்றம். சீமான் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரசியலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படின்னா சின்ன பையங்களுக்கு அரசியல் எதுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை அரசியலுக்கு கூட்டு போவார். சின்ன வயசில் இருக்கும்போதே நான் அரசியலில் இருக்கேன், எனக்கு அரசியல் தெரியும். இன்றைக்கி எப்படி நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் சின்ன சின்ன பிள்ளைகளை அழைச்சிட்டு வராங்களோ அது மாதிரி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துக்கு என்னை எங்கள் அப்பா கூட்டு போவார். அன்றைக்கி இருக்கிற ஒரு சில சின்ன பையங்க வருவாங்க, அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன். அப்படி தான் நம்ம வந்து அரசியல் கற்றுக்கிட்டோம். நான் சின்ன வயசுலேருந்தே அரசியல் கற்றுக்கிட்டோம். ஆனால் சீமான் என்பவர் வந்ததுக்கப்புறம் தான் சிறுவர்களும் சின்ன பிள்ளைகளும் அரசியல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டு வராரு. அந்த கற்றுக்கொண்ட பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சினிமாவை ஒரு பெரிய ஒரு இதாக பார்க்குறது இல்லை. அதனாலேயே இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இந்த சீமான் வந்துட்டால் நமக்கு பொழப்பு இல்லாமல் போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதுலேயும் இவனுங்களை இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு தொத்திக்கிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க நீங்கள், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காவல்துறை வந்து உங்களை கூட்டு கொண்டு மண்டபத்தில் அடைக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த நேரம்? நம்ம எப்போவுமே ஜாலியாக இருப்போம். நம்ம இப்போ இல்லை, நான் வந்து 1995 வை கோபால்சாமியோட மறுமலர்ச்சி திமுக இதில் வந்து இளைஞர் அணியில் நான் இருந்தேன் எங்கள் ஊரில். அப்போது நடந்த ஒரு விலைவாசி ஏற்ற போராட்டத்தில் அவர் அறிவிச்சிருந்தார். அப்போ வந்து இந்த வடகரை இப்போ அச்சம்பூதூர் காவல் நிலையத்தில் ஒரு நாள் அடையாள சிறை என்னை வச்சுருந்தாங்க. அப்போ சின்ன வயசுலேயே நம்ம விருப்பப்பட்டு அந்த சிறைக்குள்ளே நம்ம போனோம். ஆனால் அப்போலாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசு, வாக்களிக்கும் உரிமை கூட வராத வயசு அந்த வயசு. அப்போவே நாம் அஞ்சலை, பயப்படலை. ஆனால் இப்போ போலீஸாரை கண்டுட்டாலே இப்போ ஓடி ஒளிகிறானுங்க இவனுங்கெல்லாம். அப்போ இவனுங்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் தெரியுமுனே ஒன்றுமே தெரில. விஜய் இப்போ சீமான் வந்து எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைய கூட அரசியல் வயப்படுத்தி வச்சிருக்காரு. ஆனால் விஜய் மாட்டாங்க, சிறைக்கு அஞ்சவே மாட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றம் கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் சின்ன பசங்களை, தம்பி பேரறிவாளன் போன்ற சின்ன பசங்களை கைது செய்யும்போது அச்சப்படாமல் கைது ஆனாங்க. அவங்க அப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் இவங்க போலீஸாரை கண்டாலே உச்சா போயிருந்தான். கேட்டால் நான் விஜய் ரசிகருங்க. நாங்கள் இவனுங்க எப்படி தெரியும்ல, அந்த சினிமாவில் வேணால் அடித்து தூக்குவாங்க 4 பேரை செட்டிங்கை வச்சு. நீ இப்படி அடிக்கணும், நீ இப்படி அடிக்கணும், நான் இப்படி குத்தினா நீ இப்படி விழணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு நிஜ வாழ்க்கையில் வந்து எதை கண்டாலும் அச்சமாக தான் இருக்கும். இது ஒரு வகை, இது வந்து ஒரு வகை ட்ராமா, ஒரு நாடக கம்பெனி. அந்த நாடக கம்பெனி தான் இன்றைக்கி விஜய் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கமலஹாசன் வந்த வேகத்தில் போய் கருணாநிதி தொலைக்காட்சியை உடைச்சிட்டு தான் வந்தான் அவனுக்கு என்ன மரியாதை? திருட்டு பயலுக்கு ஏன் நிலத்தை ஆளன்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன மரியாதை? விடுங்க, திருவிடுங்க. வந்தான் ஒரு கொள்கையற்றவனுக்கு என்ன மரியாதை? திருடர்களை விட மோசமானவர்கள் இவர். என்ன செய்கிறான், ஒரு பேட்டரியை கொண்டு கருணாநிதி தொலைக்காட்சியை உடைச்சிட்டு வந்தான். ஆனால் எந்த வெக்கம், மானம், சூடு, சோரணம், கூச்ச நாச்சமே இல்லாமல் இன்றைக்கி திமுக தான் மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக ஆகிட்டான். 17 லட்சம் வாக்குகள். இந்த தமிழர்கள் அவனுக்கு போட்ட வாக்கு 17 லட்சம் வாக்கு. ஆனால் ஒருத்தரையுமே மதிக்காமல் அப்படியே போயிட்டான். அப்போ பிற ஆட்கள் பின்னாடி நின்னவங்கெல்லாம் அதே கதி தான் இந்த விஜய்க்கு வரும். விஜயை நம்ம மதிக்கிறோம். நான் பூவே உனக்காக திரைப்படம் 1995 வந்துச்சுன்னாக்கேன். அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டத்துக்கு வரைக்கும் நம்ம விஜயின் ரசிகராக தான் இருக்கிறோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த என்னை ஆளணும்னு நினைக்கும் போது அவன் மீது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ இவன் தகுதியற்றவன்னு நான் முடிவு பண்ணுறேன். சினிமாவில் நடிக்கிற நீ எனக்கு சூப்பர் ஸ்டாராகவே இரு. ஏன்னா அந்த இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல இது வரைக்கும் இந்த ஐயா
இல்லை 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 எம்ஜிஆருக்கு முன்பு இருந்த சாண்டவ் சின்னப்பா தேவர் வந்து இப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அதுக்கு முன்பு பாகவதவர் இருந்தார். அதற்கு பின்பு ஒரு சூப்பர் ஸ்டாராக நீங்கள் ஒரு அரை நூற்றாண்டு காலம் கழித்து நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு தமிழன் வந்திருக்கேன், அதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம். அதை விடுத்து நீங்கள் அதில் மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் அரசியலுக்கு வந்து உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு பேச தெரியாது, உனக்கு அரசியல் செய்ய தெரியாது. நீ ஒரு பீடாவாயனை விட கேவலமானவனா அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளராக இருக்கிறான் ஒருத்தன் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு ஒரு சட்டம்னா அந்த சட்டத்தை ஏற்று போராடுறான், அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அந்த சட்டத்தை பற்றி ஒரு சரத்து கூட அவனால் பேச தெரில, ஒரு நிமிட காணொலி கூட பேச தெரில, திணறு தான். நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் அந்த மக்களுக்கு கொடுக்க போறீங்க நினைக்கும் போது ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இவன் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கிறத நினைக்கும் போதே நமக்கு வருத்தமாக இருக்குது. இல்லை, கமல் 17 லட்சம் பேர் நெத்திலையும் பட்டணமும் போட்டது மாதிரி இவரும் போடுவார், நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. ஒருவேளை அதுதான் வாய்ப்பு இருக்குது. அது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, நீங்கள் வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அது சின்ன வயசில் நம்ம படிக்கும்போது விஜய் இப்போ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அது யார், திரிசா கூடயா? இல்லை இல்லை, அரசியலையே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக விஜய் பண்ணுறாரு. தன்னோட கட்சி தொண்டர்கள்லாம் ரோட்டில் இறங்கி வகுப்பு சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க, இவர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்காரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. இதெல்லாம் அரசியலா? கேர வேணாம் அந்த வேனுக்குலேருந்து அரசியல் செய்தவர்களுக்கு என்ன தெரியும் தான் நாட்டில். இது ஒரு முட்டாள் கூட்டம். அவன் பின்னாடி அவன் நம்மளுக்கு கொண்டு வந்து குவிச்சிருவான், கொண்டாந்து கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிது. யார் இருங்க. அதாவது இப்போ சீன புரட்சி நடக்கும்போது மாவோ வந்து என்ன செஞ்சார், பக்கத்தில் தான் ஒரு மிகப்பெரிய குடோனில் அரசாங்கம் அரிசி வச்சுருக்கு, உணவு தானியங்கள் வச்சுருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய தோழர்கள்ட்ட, அதை நாம் போய் மீட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு இவன் என்ன நினைப்பான், நம்மளை தான் இவன் எதிர்பார்ப்பான், நம்ம காப்பாற்ற ஒரு ரட்சகன் வரமாட்டானா, மாவோ மாதிரி ஒருத்தன் வரமாட்டான்னு இவனுக்கு என்ன வந்துடும். அதனால் இவங்கிட்ட சொல்லி அந்த இடத்த போய் இவர்களை வச்சு தான் கைப்பற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் புரட்சியாளன். இன்றைக்கி சீமான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஜய் குஞ்சிகள், விஜய் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார், சினிமாவில் எப்படி காப்பாற்ற, நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்களே தனிச்சு போராடுவீங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவனுக்கு வராது. அந்த பயந்து ஓடுறான், போலீஸை பார்த்தோன்னே ஓடுறான். நீங்கள் மிலிட்டரியை பார்த்து எடுத்து நின்றீங்க, ஆனால் அவங்க போலீஸை பார்த்து ஓடுறாங்க. இது என்ன? நாமும் அதாவது ஒருவனுடைய அரசியல் அறிவுங்கிறது அதுதான். இதுதான் அரசியல் அறிவுங்கிறது. மாவோ என்ன செய்தாரோ அதை சீமான் செய்கிறாரு. ஆனால் இவங்க திரைப்படத்தில் என்ன நினைக்கிறானோ இது வந்து செட்டிங் கிடையாது. அப்படி நினச்சி தான் இவங்க வந்து ஒரு அரசியல், இவங்க செட்டிங் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே, எதுக்கு வெளியில் வர்றாங்கன்னு தெரியல. இவனுங்க நடத்துறதுலாம் அந்த மண்டபத்துக்குள்ள தான் போராட்டம் நடத்துவாங்க, அந்த மண்டபத்துக்குள்ள தான் எல்லாமே அரசியல் கூடி பேசுவாங்க, அந்த மண்டபத்துக்குள்ள தான் அறிக்கைகள் விடுவாங்க, அந்த மண்டபத்துக்குள்ள தான் தீர்மானத்தை போடுவாங்க. வெட்ட வெளிக்கு வர்றதுக்கு பயந்தவங்களாம் எதுக்கு அரசியலுக்கு வரான்னு தெரில. புரட்சியாளர் இதை வந்து இந்த மக்களும் இதை எப்படி ஆதரிக்கிறான், அவன் எப்படி நமக்கு செய்வான்னு இந்த மக்களும் அதை அவனை நம்பும் போது நமக்கு இந்த மக்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, ஒரு தயக்கமாகவே இருக்குது. இது நான் உண்மையாக வெளிப்படையாக பேசுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டை தவிர எங்கேயே நடக்காது. இல்லை மக்கள் இல்லை, அன்றைக்கெலாம் ஒரு காணொலியில் பார்க்குறேன், கேரளாவின் சூப்பர் ஸ்டார் ஐயா மம்முட்டி, மதிப்புமிக்க ஐயா மம்முட்டி அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் தன்னுடைய காரில் ஏறுறாரு. வாழ்க ஒளிக அப்படின்னு கோஷம் போடுறதுக்கு யாருமே இல்லை. அங்கே மலையாளியில் என்ன சாப்பிட்றாங்க, அவங்க நல்ல உணவை சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பழைய சோறை சாப்பிட்றாங்க. கருணாநிதி குடும்பம் போடுற எச்ச சோறு, ரேஷன் அரிசியை சாப்பிட்றதுனால இவனுக்கு புத்தி இருக்க மாட்டேங்குது. அவன் நல்ல சோறு சாப்பிட்றான், இங்கேருந்து விளைய வச்சு கொண்டு போகிறான், நல்ல சோறை சாப்பிட்றான். என்னடா அவனும் பக்கத்தில் இருக்க ஒரு மாநிலத்தை பார்த்து கூட இவனுங்க திருந்த மாட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மாறிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. எப்படி கமல் 17 லட்சம் மக்களை ஏமாத்துனாங்களோ அது மாதிரி விஜய் ஏமாத்தும் போது அந்த மக்களுக்கு புத்தி. விஜய்க்கு வாக்களிப்பது பெருசாக இல்லை. இந்த எப்படி கமலஹாசனால் நாம் தமிழர் கட்சி ஒரு 5 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றதோ அது மாதிரி இன்னொரு 5 ஆண்டு அப்படி பின்னோக்கி போயிருமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குல்ல. நமக்கு என்ன வழி, அது மக்களோட தலையெழுத்து, அதுக்கு என்ன பண்ண முடியும்? மக்கள் செத்தா சாகுறாங்க, நமக்கு என்ன? இந்த 17 லட்சம் அன்றைக்கு சீமானுக்கு வாக்களித்து இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாக இருந்திருக்கும்.
ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடக்காது. ஒரு யாவம்னே தெரியாது, அவனுக்கு தமிழே சரியாக பேச தெரியாது கமலஹாசனுக்கு. பிக் பாஸில் ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்தவன் குடும்பத்தை பார்த்தாலே அறகுற ஆடைகள் அணிகிற ஒரு கூட்டத்துக்கு, அதாவது கள்ளக்காதலை ஆதரிக்கிற ஒருத்தனுக்கு போய் இந்த மக்கள் 17 லட்சம் மக்கள் வாக்களித்தான். இப்போ அதே இதிலிருந்து வர்ற இந்த விஜய்க்கு இப்போ வாக்களிக்க போகிறானுங்க இவங்க. எவ்வளவு இந்த மக்கள் அரசியல் அறிவு இருக்காங்க அப்படிங்கிறது இது நமக்கு ஒரு பாடமாக அது இருக்குது. இதையெல்லாம் நம்ம இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் களத்தில் வெல்லுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வியப்புக்குரிய வெற்றி. அது ஒரு போற்றுதலுக்குரிய வரலாற்று நிகழ்வாக தான் அது இருக்கும். அந்த வரலாற்று நிகழ்வை நாங்கள் படைப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி தலைவர்.